வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு தெலுங்கு படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் சுபம். இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னா, ஆந்திரால இருக்க ஒரு கடலோர டவுன்ல சரியா நைட்டு 9 மணி ஆனா ஜென்ம ஜென்ம பந்தலுன்ற ஒரு சீரியல் போடுறாங்க. அந்த சீரியல் போடும்போது மட்டும் அந்த ஊர்ல இருக்க பெண்கள்லாம் ஒரு மாதிரி மார்க்கமா மாறிடுறாங்க. கிட்டத்தட்ட பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அந்த சீரியலுக்கு அவ்வளோ அடிக்ட்டு புதுசா கல்யாணம் பண்ணியிருக்க நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபும் சரியா 9 மணி பெல் அடிச்சதும் அந்த ஜென்ம பந்தலு சீரியல் பார்க்க உட்காந்துடுறாங்க. அந்த சீரியல் முடிகிற வரைக்கும் பேய் பிடிச்ச கணக்கா இருக்காங்க. நடுவில் யாராவது இன்டரப்ட் பண்ணா அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போட்டு பொழந்துடுறாங்க. அப்படி அந்த சீரியல் என்னதான் இருக்கு, அந்த ஊர் பெண்களுக்கு என்ன ஆச்சு, கடைசியில அந்த ஊர் பெண்கள்லாம் இந்த சீரியல் பைத்தியத்துல இருந்து வெளில வந்தாங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த சுபம். சரி வாங்க இப்போ இந்த படத்தோடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. சரி வாங்க இப்போ இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ராத்திரி நேரம் அந்த டவுன்ல இருக்க ரமேஷ்ன்ற ஒருத்தனோட வீட்டுல காட்டுறாங்க. அந்த வீட்டுல படுத்த படுக்கையா இருக்க தன்னுடைய அம்மா. அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டே அவங்க கதை முடிய போகுதுன்ற மாதிரி எல்லாரும் பால் ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமேஷ்க்கு தான் அம்மா இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்து ஒரே வருத்தம். ரமேஷோட மனைவி, என்னங்க இந்த சொம்புல துளசி தண்ணி இருக்கு, கடைசி அத்தையோட வாயில ஊத்தி விட்டு நல்லபடியா அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷோட மனைவி துளசி தண்ணி கொடுக்க, இவனும் அந்த துளசி தண்ணிய தான் அம்மா வாயில ஊத்துறதுக்காக போறான். அவங்க அப்படியே கண்ணை திறந்து டிவியே பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க டிவியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அப்போதான் ரமேஷோட மனைவிக்கு இவங்க எதுக்காக டிவியே வெறிக்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சு போய் டப்புன்னு இப்போ டிவி ஆன் பண்ணி 9 மணி ஆனதும் ஒரு குறிப்பிட்ட சேனல்ல ஜென்ம பந்தலுன்ற ஒரு சீரியல், அந்த சீரியல் ஓடிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அந்த சீரியலை பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு நேரம் படுத்த படுக்கையா போய் சேர்ற நிலைமையில இருந்த இந்த வயசான பாட்டி அப்படி எந்திரிச்சு அந்த சீரியலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சீரியல்ல குறவு பண்ற கணவன், எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டு இருக்க மனைவி, இப்படி அந்த சீரியல் கேரக்டரை பார்த்து சாவு படிக்கல இருந்த பாட்டி டப்புனு எந்திரிச்சு அந்த சீரியல்ல வர ஹீரோவை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுது. எஸ், அந்த ஊர்ல இருக்க கிழடு கட்டிங்ல இருந்து வயசு பொண்ணுங்க வரைக்கும் எல்லாரும் இந்த சீரியலுக்கு அடிக்டா இருக்காங்க. அப்படியே இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா அதே டவுன்ல மனா டவுன் டிவின்னு ஒரு லோக்கல் சேனலும் கேபிள் டிவி வச்சு நடத்திட்டு இருக்கதான் படத்தோட ஹீரோ. இவனுக்குன்னு அந்த ஊர்ல இருக்க செட் ஆஃப் ஆடியன்ஸ், இவன் சேனலுக்குன்னு வரக்கூடிய சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அந்த ஊர் முழுக்க இவன் தான் கேபிள் டிவி ஆபரேட்டர். இப்படி நம்ம ஹீரோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அடுத்து இவனுடைய 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடைய லைஃபை காட்டுறாங்க. முதல்ல ராஜேஷ்ன்ற ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு வந்ததும் அவன் வீட்டுல அவனுடைய மனைவி இவனுக்கு தேவையானதெல்லாம் இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இவன் அவங்கள தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். உதாரணத்துக்கு இவன் கையை நீட்டினா போதும், ஓகே காஃபி தான் கேட்கறாருன்னு சொல்லிட்டு டப்புனு இவங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. இவரு காஃபின்னு கூட வாயை திறந்து கேட்க மாட்டாரு. ஜஸ்ட் கையை நீட்டினாலே அவர் காஃபி தான் கேட்கறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனைவி உடனே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. இவருக்கு தேவையான எல்லா பணிமுறைகள், டைமுக்கு சாப்பாடு, இப்படி எல்லாத்தையுமே அவங்க மனைவி பார்த்து பண்றாங்க. ஆனா ராஜேஷ் அவன் மனைவி கிட்ட ஒரு முறை கூட சிரிச்சு பேசுறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மேல் ஈகோயிஸ்டிக்கான ஒரு பர்சனா தான் அவன் வீட்டுல அவன் ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த ஃப்ரெண்டான ஃபக்கீர், அவன் வீட்டோட ஒரு மல்லிகை கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். கூட அவன் ஒய்ஃபும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ராஜேஷ் எப்படியோ அப்படியே தான் அந்த ஃபக்கீரும் அவன் ஒய்ஃபை தன்னுடைய கட்டுப்பாட்டுல தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். எந்த விஷயத்திலயும் சுயமா அவங்கள சிந்திக்க விடாம அந்த வீட்டுல தான் வச்சதுதான் சட்டம்ன்ற மாதிரி அவனும் அந்த மேல் ஈகோயிஸ்டிக்கோட தான் ஒய்ஃப் கூட அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி 2 ஃப்ரெண்ட்ஸும் 2 எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கானுங்க. கற்பனா இவ்வளவு நாள் பேச்சுலர் அந்த நம்ம ஹீரோ இன்னைக்கு குடும்பத்தோட பக்கத்து ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. போன இடத்துல அப்போதான் பொண்ணு பேங்க் வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. எஸ், நம்ம ஹீரோ பொண்ணு பார்க்க போயிருக்காருல, அந்த பொண்ணு தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயி. நம்ம ஹீரோ பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு கூட்டு போயிட்டு ஏதாவது உருப்படியா பேசுவார்னு பார்த்தா அவங்க வீட்டு மாடியில சிமெண்ட் டேங்க் பதிலா பிளாஸ்டிக் டேங்க் வச்சிருக்காங்களாம். அது நல்லது இல்லையா, அதனால சிமெண்ட் டேங்க் மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரு அட்வைஸ் கொடுக்க, இல்ல இந்த பிளாஸ்டிக் டேங்க் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை டிபேட் பண்ண, இப்படியே இவங்க எதை பத்தி பேச வந்தாங்களோ அதை மறந்துட்டு டேங்க் டாபிக்கை பேசிட்டு அதுல இவங்க 2 பேருக்குள்ளயும் ஓகே ஆயிடுது. ஹீரோவும் பொண்ணை பிடிச்சிச்சுன்ற மாதிரி சொல்லி கூட்டு வந்துடுறான். ஆனா வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோவுடைய அம்மா, அந்த பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு, நமக்கு வேண்டாம்டா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதரா, அந்த பொண்ணு ஒன்னு என்னை யாரையும் மதிக்காதரா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால கல்யாணம் நடந்தா அந்த பொண்ணு கூட தான் வேலைக்கு போற பொண்ணெல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவன் வீட்டையும் கன்வின்ஸ் பண்ணி ஹீரோனே கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிடுறான். கட் பண்ணா ஹீரோக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோக்கு அட்வைஸா கொடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த பார் மச்சான்,
கல்யாணம் ஆயிடுச்சனா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு விளையாட்டுத்தனமானா இருக்கலாம், ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ ஒரு ஆல்பா மேலா மாறணும். ஆல்பா மேலா அப்படின்னு என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதான் மச்சான் ஆல்பா மேல்னா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், ஒய்ஃபா வரவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும், நம்ம எள்ளுன்னா அவங்க எண்ணெயா வந்து நிக்கணும், நான் காஃபி கேட்டா போதும் உடனே போட்டு எடுத்து கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி ஃபக்கீர் அவனுடைய மனைவி பத்தி சொல்ல, உடனே ராஜேஷ், டே நான் காஃபி எல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, கையை நீட்டினா போதும் உடனே எனக்கு காஃபி கப் கைக்கு வந்துடும், அந்த அளவுக்கு நான் என் மனைவியை டியூன் பண்ணி வச்சிருக்கேன், நீயும் ஃபியூச்சர்ல உன் மனைவிய உன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கோ, அப்பதான் நம்மளால பழப்பு ஓட்ட முடியும். டேய் என்னடா பேசுறீங்க, நீங்க 2 பேரும் ஏன் கூட இருக்கும்போது நார்மலா தான்டா இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு ஒய்ஃப் கிட்ட போனதுக்கு அப்புறம் மட்டும் ஏன்டா ஒரு மாறிடுறீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நியாயமா கேக்குறான். அதெல்லாம் அப்படிதான், இல்லைன்னா நமக்கு மரியாதை கிடைக்காது, நம்ம ஒரு ஆல்பா மேலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க ஆல்பா மேல்ன்ற கான்செப்டே தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஹீரோக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க. கட் பண்ணா ஹீரோவுடைய மேரேஜ் நல்லபடியா மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதும் அன்னைக்கு நைட் ஹீரோக்கான ஃபர்ஸ்ட் நைட். பல கனவுகளோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நம்ம ஹீரோனை பார்த்து உட்காந்துட்டு இருக்க. சரியா 9 மணி பெல் அடிச்சதும் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். 9 மணி அடிச்சதுமே ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டு டிவி ஆன் பண்ணி டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சரியா 9 மணி ஆனா அந்த ஜென்ம பந்தலுன்ற அந்த டிவி சீரியல் அது போட்டதுமே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச கணக்கா ஹீரோயின் அந்த டிவி முன்னாடி போய் உட்காந்து அப்படியே அந்த டிவியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பேசி பாக்குறாரு, கூப்பிட்டு பாக்குறாரு, எந்த ஒரு அசைவும் இல்ல. ஓ சீரியல் பைத்தியமா, சரி ஓகே போக சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஹீரோயின் லேட்டா இருந்துச்சு வராங்க. வீட்டுல ஹீரோடைய அம்மா தோசையா சுட்டுக்கிட்டு இருக்க, அம்மா எனக்கும் ஒரு 2 தோசை, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எந்த ஒரு வேலையும் செய்யாம அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே நம்ம ஹீரோயின் இவங்க வீட்லயும் ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஹீரோடைய அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க ஒரு மாதிரி வெறுப்புல எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, போ சரியாயிடும் சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு பேங்க்ல டிராப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது இவனுடைய கடைக்கு பக்கத்திலே ஒருத்தன் டிஷ் கடை போட்டு உட்காந்துக்கிறான். அந்த நபர் யாருன்னு தெரியுதுங்களா? படத்தோட ஓபனிங் சீன்ல சாவு படிக்கிற இந்த கிழவி சீரியல போட்டதும் தப்பு டிப்புன்னு எந்திரிச்சு உட்காந்தாங்கல்ல, அந்த கிழவியோட பையன் அவன் ஹீரோ கடைக்கு காம்படிஷனா டிஷ் கடை ஓபன் பண்ணிருக்கான். டிஷ் கடை ஓபன் பண்ணது கூட பிரச்சனை இல்ல, ஆனா இனி கேபிள் டிவிக்கு காசு எதுக்கு செலவு பண்றீங்க, நம்ம டிஷ்ஷா வாங்கிக்கோங்க, சும்மா எல்லா சேனலும் HD கணக்கா வரும் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஹீரோவுடைய கேபிள் டிவி அசிங்கப்படுத்துற விதமா பேனர் போட்டு வச்சிருக்கான். கடுப்புல நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோயின், டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க கடைக்கு போதில இப்படி ஒரு கடையை போடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொந்தளிச்சு அந்த ரமேஷ்ன்றவங்க கிட்ட பிரச்சனை பண்ண, நீனமா என்னோட கோவக்காரியா இருக்கிற, அவங்கள நான் பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃபை சமாதானப்படுத்தி அங்க வந்து கூட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் திரும்பவும் இன்னைக்கு நைட் ஆச்சு ரொமான்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பெட்ரூம்ல நம்ம ஹீரோயின் கூட ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப டப்புன்னு திரும்பவும் 9 மணி அலாரம் அடிச்சதும் அப்படியே நம்ம ஹீரோயின் இவ்வளவு நேரம் ஆசையா பேசினவங்க அப்ரூட்டா கட் பண்ணி டிவி முன்னாடி போயிட்டு அந்த ஜென்ம பந்தலு அந்த சீரியல் அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. கடுப்புல நம்ம ஹீரோ, என்ன நீ நேற்று தான் அப்படி பண்ணு பார்த்தா இன்னைக்கும் இதே வேலையை பண்ற, நான் இப்ப டிவி ஆஃப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பிளக்ல இருந்து டிவி ஒயரை புடுங்கினதும் அவ்வளவுதாங்க. இவ்வளவு நேரம் அமைதியா டிவி பார்த்துட்டு அவங்க மனைவி ஒரு மாதிரி அப்படியே சந்திரமுகியா மாறி கட்டுல ஒரே கையில தள்ளி விட்டு ஒழுங்கா டிவியை போட்டுரு இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி ஹீரோவை மிரட்ட, இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா மாறி இருக்க ஹீரோனை பார்த்து பயந்து போய் நம்ம ஹீரோ அந்த டிவி ஆன் பண்ணி விட்டுறான். அப்படியே அந்த டிவி ஆன் ஆனதும் ஜென்ம பாந்துலுன்ற அந்த சீரியல் ஓடிட்டு இருக்கும்போது தான் பேய் பிடிச்ச கணக்கா இவங்க ஒய்ஃப் அப்படியே கொஞ்சம் சாந்தமா வராங்க. என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ அப்படியே தலையை பிச்சுக்க. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான ஃபக்கீர் அவன் வீட்லயும் அதே நிலைமை தான் போல நல்லாதான் மச்சா இருந்தா. திடீர்னு நைட் அந்த 9 மணி ஜென்ம பந்துலு அந்த சீரியல் போட்டாலே போதும் ஒரு மாதிரி பேய் கணக்கா என் ஒய்ஃப் மாறிடுறாடா அப்படின்னு ஃபக்கீர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, உன் வீட்லயும் அதே கதி தானா, நான் என் வீட்டுல என் புது பண்டாட்டி மட்டும் தான் அப்படி பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன், உன் வீட்லயும் அந்த நிலைமை தானா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவும் ஃபக்கீரும் பேசிட்டு இருக்க. இவங்களுக்கு நடுவுல ராஜேஷ் இருக்கான்ல, அவன் வந்து, டேய் என்னடா சொல்றீங்க, என் ஒய்ஃப் எல்லாம் அப்படி கிடையாது தெரியுமா, நான் நிக்க சொன்னா நிப்பா, உட்கார சொன்னா உட்காருவா, அந்த அளவுக்கு நான் அவளை டியூன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க என்னடா சாதாரண ஒரு சீரியலை பார்க்க விட்டு ஒய்ஃபுக்கு போய் இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவன் நக்கலா பேச, ஆமா உனக்கு என்னப்பா ஷிஃப்ட் டைமிங் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, நைட் ஷிஃப்ட் 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவேன். உடனே இருக்கு நம்ம ஹீரோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டே ஷிஃப்ட் போ, நைட்டு 9 மணிக்கு உங்க வீட்டுல டிவி சீரியல் ஓடும், அந்த டைம் என்ன நடக்குது மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அனுப்ப, சரி வாங்கடா நீங்களும் ஒளிஞ்சிருந்து என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டான ராஜேஷ் இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு வெளியிலேயே நிக்க வச்சுட்டு இவன் உள்ளுக்குள்ள போனதும்
வந்ததும் இவனுக்கான பணிவிடைகள் எல்லாம் ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தல எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனாட்டா உட்காந்த இடத்துல இருந்தே இவரு காஃபின்னு கூட வாயால கேட்க மாட்டாரு. கையை நீட்டினாலே அவங்களா புரிஞ்சுக்கிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுத்துடணும். அந்த அளவுக்கு இவன் ஒய்ஃப டியூன் பண்ணி வச்சிருக்கான். இப்ப வெளியில் நிக்க வச்சிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே பார்த்தல இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி கையை நீட்டிட்டு காஃபி கேட்கறான். இவ்வளவு நேரம் எல்லா வேலையும் பொறுமையா பண்ணிட்டு இருந்தான் அவங்க ஒய்ஃப். சரியா 9 மணி பெல் அடிச்சதும் ஜென்ம ஜென்ம பந்தலுன்ற அந்த டிவி சீரியல் அது போட்டதுமே அவன் ஹஸ்பண்ட் அங்க இருக்கிறது கூட கண்டுக்காம அவங்க பாட்ன சேரை எடுத்துட்டு வந்து டிவி முன்னாடி போட்டுக்கிட்டு அப்படியே பேய் பிடிச்ச கணக்கா அந்த டிவி சீரியலே பார்த்துட்டு இருக்க. கடுப்புல இவன் ஹஸ்பண்ட், ஹேய் நான் இங்க காஃபி கேட்டுட்டு இருக்கேன், இங்கன்னா அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டிவி ரிமோட்டை புடுங்கி அதுக்குள்ள இருக்க செல் எல்லாம் புடுங்கி போட்டுறான். அவ்வளவுதான். கடுப்பான இவன் மனைவி, இவ்வளவு நாள் இவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அடங்கி போயிட்டு இருந்த இவன் மனைவி தவடிலே ஒண்ணு வச்சு ஒழுங்கு மாதிரிதா ரிமோட்டோட பேட்டரி கொடு அப்படின்ற மாதிரி பேய் பிடிச்ச கணக்கா அவன் ஹஸ்பண்ட போட்டு பொழக்க ஆரம்பிச்சாங்க. இதை நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டான ஃபக்கீரும் வெளிய இருந்து பாத்துட்டு இருக்கானுங்க. உள்ளுக்குள்ள ராஜேஷை போட்டு அவங்க ஒய்ஃப் பொழக்கிறாங்க. பேட்டரி எங்க, ரிமோட்டோட பேட்டரி எங்க, இப்படி பேட்டரி கேட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அங்க அடி வாங்கிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்து ஆஃப் ஆயிருந்த டிவியை இவனுங்க ஆன் பண்ணி திரும்ப அந்த சீரியல்ல போட்டு விட்டுறாங்க. அப்படி அந்த சீரியல் போட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நேரம் பேய் கணக்கா போட்டு பொழந்துட்டு இருந்த ராஜேஷோட ஒய்ஃப் அப்படியே ஹிப்னாட்டிசம் பண்ண மாதிரி டிவி முன்னாடி வந்து உட்காடுறாங்க. அப்படியே வெறிக்க அவங்க அந்த டிவி சீரியல்ல பாத்துக்கிட்டு இருக்க. இந்த கேப்ல ராஜேஷை காப்பாத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து கூட்டு வந்துறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் ஓவரா வாய் விட்ட ராஜேஷோட வாயின் இருக்குது. டேய் என்னடா நடக்குது இந்த ஊர்ல, இவ்வளவு நாள் என் கண்ட்ரோல்ல இருந்த என் ஒய்ஃப் இன்னைக்கு என்னடா நைட்டு 9 மணி ஆனதும் பேய் மாதிரி மாறான், என்னடா சீரியல் அது, நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் புலம்பிட்டு இருக்க. இதை சால்வ் பண்றது ஏதாவது வழி இருக்கும் பார்ப்போம், அது வரைக்கும் அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் சாஃப்டாவே நடந்துப்போம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நாள்ல நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி பயத்தோட பக்குவமா நடந்துக்கிறாங்க. சரியா நைட்டு 9 மணி பெல் அடிச்சதும் ஜென்ம பந்தலுன்ற அந்த சீரியலோட பாட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ பயந்து போய் அப்பா வீட்டுக்குள்ள இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில தெருவுக்கு வந்துடுறான். தெருவுக்கு வந்தாதான் தெரியுது இவன் வீட்டுல மட்டும் இந்த பிரச்சனை இல்லைங்க, அவன் ஸ்ட்ரீட்ல அவன் டவுன்ல இருக்க எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம். எல்லார் வீட்டோடைய மனைவியும் 9 மணி ஆனதும் பேய் பிடிச்ச மாதிரி அந்த டிவி சீரியலே பார்த்துட்டு இருக்காங்க போல. எல்லாரும் பயத்தோட தெருவுக்கு வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. அப்புறம் தான் தெரிய வருது இந்த டவுன்ல இருக்க மொத்த பெண்களும் 9 மணி சீரியலுக்கு அடிக்ட் ஆகி ஒரு மாதிரி பேய் பிடிச்ச கணக்கா அந்த சீரியலே பார்த்துட்டு இருக்காங்க. இதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்ச நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் அன்னைக்கு நைட்டே அவங்க ஊர் எல்லையில இருக்க மாயான்ற ஒரு சூனியக்காரி அவங்கள சந்திக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த வீட்டுல தான் அந்த மாயான்ற சூனியக்காரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர்ல யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம சமந்தா தான். இப்ப அவங்கள சந்திச்சு இவங்களுக்கு இருக்க அந்த ப்ராப்ளம், அவங்க மனைவிகள்லாம் ஒரு மாதிரி பேய் பிடிச்ச கணக்கா மாறுறாங்கல்ல, அதை சால்வ் பண்றதுக்காக இந்த மாயான்ற சூனியக்காரி கிட்ட இவங்க 3 பேரும் வந்து சேர்றாங்க. அங்க அந்த மாயான்ற அந்த சூனியக்காரி இவங்க 3 பேரையும் பார்த்ததுமே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. 3 பேருக்கும் 3 பாட்டில்ல 3 லோஷனை கொடுத்து உங்க ஒய்ஃப்ங்களுடைய தலைமுடியை இதுல கட் பண்ணி போடுங்க, உங்க ஒய்ஃப்குள்ள இருக்க என்ன ப்ராப்ளம்ன்றது இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி அந்த 3 பாட்டில் கொடுத்து அனுப்ப வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் மாயா கொடுத்து அனுப்பின அந்த லோஷன் அதை ஒரு கிண்ணத்துல ஊத்தி வச்சுட்டு அவங்க ஒய்ஃபோடைய தலைமுடியை கட் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பயந்து கரெக்டா அவங்க சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் டிவி முன்னாடி அவங்க ஒய்ஃபுங்க ஒரு மாதிரி பித்து பிடிச்ச நிலையில டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைமிங்ல நைஸா போயிட்டு தலைமுடியை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த லோஷன்ல போடுறாங்க. அப்படி போட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி புகையா கிளம்புது. அந்த புகை வீடு முழுக்க பரவி ஜென்ம பந்தலுன்ற அந்த சீரியல்ல பார்த்துட்டு இருக்க இவங்க ஒய்ஃப் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு அந்த புகை தான் இவங்களுக்கு ரிவீல் பண்ணுது. எஸ், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. அந்த சீரியல்ல பார்த்துட்டு இருக்க ஹீரோடைய ஒய்ஃப்குள்ள செத்து போன ஹீரோடைய பாட்டியோட உருவம் தெரியுது. அந்த மாதிரி தான் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபோடக்குள்ளயும் இறந்து போன அவங்க பாட்டியோட உருவம் தெரியுது. இங்க தாங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலா அவங்க ஒய்ஃபோடைய உடம்புக்குள்ள இருக்கிறது செத்து போன அவங்களுடைய பாட்டி. சாகிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க பாட்டிங்கெல்லாம் தொடர்ந்து இந்த சீரியலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த சீரியலோட முடிவு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க மண்டையை போட்டு இருக்காங்க. அந்த ஜென்ம பந்தலுன்ற அந்த சீரியல் அதோடைய முடிவை பார்க்கணுன்றதுக்காக தான் தினமும் 9 மணி ஆனா பாட்டியோட ஆன்மா ஹீரோடைய ஒய்ஃப் உடம்புக்குள்ள வந்து புகுந்துக்குது. இதுதான் எல்லார் வீட்லயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்த விஷயம் ரிவீல் ஆனதும் அடுத்த சீன்ல எப்படா நம்ம பாட்டி பேயை ஓட்டுறதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தெருவா ஒருத்தன் தாயத்தை வித்துட்டு வரான். இந்த தாயத்தை மட்டும் கட்டினீங்கன்னா உங்க மனைவி உங்களை அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் கூவி வித்துட்டு இருக்கான். அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் 50 100ன்னு கொடுத்து அந்த தாயத்தை வாங்கிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த தாயத்தை வாங்கறதுக்காக போகும்போது அப்ப டைமிங்ல அங்க டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல
ஜென்ம ஜென்ம பந்தலுன்ற அந்த சீரியலோட கிளைமேக்ஸ் இன்னைக்கு நைட்டோட அந்த சீரியல் முடிய போகுது அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட். அவ்வளவுதாங்க. அதை பார்த்தும் இவங்க அந்த தாயத்தெல்லாம் வாங்காம இவங்க 3 பேரும் பயங்கர குஷியாயிராங்க. ஏன்னா இன்னைக்கு நைட்டோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது, சீக்கிரம் அந்த சீரியலை முடிச்சு தொலைங்கடா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுல காட்டுறாங்க. இன்னியோட சீரியல் முடிச்சு ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுதுன்னு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் அவளா காத்துட்டு இருக்காங்க. சரியா 9 மணிக்கு ஜென்ம ஜென்ம பந்தலுன்ற அந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல அவங்க ஒய்ஃப்குள்ள அந்த பாட்டி பேய் வந்து புகுந்துக்கிட்டு எல்லாரும் இப்போ டிவி முன்னாடி அந்த சீரியலையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீரியலோட கிளைமேக்ஸ்ல சீரியலுக்குள்ள இருக்க லீட் கேரக்டர்ஸ் ஆன ஹீரோடைய ஒய்ஃபான சீதா மகாலட்சுமி இத்தனை எபிசோட்ஸா சீதா மகாலட்சுமியை புரிஞ்சிக்காம இருந்துட்டு அவளுடைய கொடுமைக்கார ஹஸ்பண்ட் ஆன அந்த ஹீரோ மனம் திருந்தி அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவ கூட ஒண்ணு சேர்றதுக்காக வரப்போறாங்க. ஆஹா, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா சீரியல் முடிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவளோட பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா இப்ப அந்த சீரியல்ல இடி மின்னல் மழை அடிச்சு ஒரு மரத்துக்கடையில நின்று இருந்த ஹீரோ அவன் ஒய்ஃப் கிட்ட ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடியே மரக்கிளை உடஞ்சி அவன் தலையில அடிச்சு ஸ்பாட்லயே அவன் கபாலம் கலங்கி அப்படியே இங்க இருந்து திரும்ப சீரியல் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டுறானுங்க. அவ்வளவுதாங்க. இத பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்க பேய் பிடிச்சிருக்காங்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் வெறியாயிடுறாங்க. அடா பாவீங்களா, சீரியல் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணிட்டீங்களா, பார்ட் 2 போட்டு லீடை கொடுத்து அந்த சீரியலை திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த சீரியல்ல வர கேரக்டரான அந்த ஹீரோ கேரக்டருக்கு தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் பழையபடி ரொம்ப மோசமான ஒரு ஹஸ்பண்டா மாறுறான். அவன் ஒய்ஃபை போட்டு திட்டுறது அடிக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வில்லத்தனமா மாறி அவன் கொடுமை பண்ணிட்டு இருக்கிறத அந்த சீரியலை பார்த்துட்டு ஆல்ரெடி பேய் பிடிச்ச கணக்கா இருக்க இந்த ஒய்ஃப் எல்லாம் இப்படி ஒரு மட்டமான சீரியலை பார்த்து வெறுப்பாயி அந்த வெளியிலேயே ஹஸ்பண்டுகளை போட்டு புழக்க ஆரம்பிச்சாங்க. இது வேலைக்காகுது, திரும்பவும் சூனியக்காரி மாயா கிட்டே ஹெல்ப் கேட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டவுன்ல இருக்க மற்ற ஆண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு திரும்பவும் மந்திரக்காரி மாயாவுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மாயா கிட்ட சொன்னதும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரியுது, இதை விட உங்க லைஃப்ல பெரிய கஷ்டம் வரப்போகுது, வர வாரம் சித்ரா பௌர்ணமி வருது, அன்னைக்கு உங்க மனைவி எல்லாம் இன்னும் உக்கிரமா இருப்பாங்க, அந்த நாள்ல நீங்க எல்லாரும் கடக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சரிங்க மாயா, எங்க ஒய்ஃபுங்களை பிடிச்சிருக்க எங்க பாட்டியோட பேயை எப்படி ஓட்டுறது அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கான வழியெல்லாம் உங்க கையில தான்ப்பா இருக்கு, அந்த விஷயம் உங்களுக்கு புரிய வரும்போது உங்களுடைய கல்யாண வாழ்க்கை சுபமா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான தீர்வை சொல்லாம பூசி மொழிவி இந்த மந்திரக்காரி மாயா எல்லார்கிட்டையும் பேசி அனுப்பிடுறாங்க. அவங்க சொன்னபடியே சித்ரா பௌர்ணமி நிலாலாம் அப்படியே சிவப்பா மாறி இருக்கு. அந்த இரவு சீரியல பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க மனைவிகள் எல்லாம் பயங்கர உக்கிரமா மாறுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சீரியல்ல வர சீன் வேற மனைவியை போட்டு அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சு டார்ச்சர் பண்ற மாதிரியான காட்சிகள். அதெல்லாம் பார்க்க இவங்க இன்னும் உக்கிரமாகறாங்க. சீரியல் பார்த்த கடுப்புல ஹஸ்பண்ட்களை போட்டு புழக்கிறாங்க. இப்படி அடி மிதியெல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃப் கிட்ட அப்படியே பம்பிக்கிட்டே போக ஹீரோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, என்ன ஏதோ உங்களுக்கு பிடிக்கலையா, நான் வீட்டுல எந்த வேலையும் செய்ய முடியலதான், அதுக்குன்னு என்கிட்ட சரியா பேசாம இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி எமோஷனல கேட்க அந்த நைட் தான் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு உட்கார வச்சு 9 மணி ஆனா அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க உடம்புக்குள்ள வரக்கூடிய அவங்க பாட்டியோட பேய் இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க ஒய்ஃப் சுத்தமா நம்பவே இல்லை. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா நம்ம வீட்டுடைய கட்டில் இருக்குல்ல அது எவ்வளவு ஸ்ட்ராங்கு, ஆனா அதை நீ ஒரே கையில புடிச்சு தள்ள, அப்படி நீ தள்ளதுனால தான் இந்த டைல்ஸ்ல கீரலே விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த கீரல் எல்லாம் காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பயும் ஒய்ஃப் நம்பல. சரியா இப்ப 9 மணி பில் அடிச்சதும் ஜென்ம ஜென்ம பந்தலுன்ற அந்த டிவி சீரியல் அதை பாக்குறதுக்காக ஹீரோடைய மனைவி ஒரு மாதிரி ஆக்ரோஷமா மாறி இவ்வளவு நேரம் சாந்தமா பேசிட்டு சந்திரமுகியா மாறி அப்படியே கட்டில பிடிச்சு தள்ளி விட்டு சீரியல்ல பார்க்க போயிடுறாங்க. சரியா 9ல இருந்து 9:30 மணி வரைக்கும் ½ an hour அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க நார்மல் ஆகிறாங்க. அப்படி நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னபடி கீழே தரைய பார்த்தா கீரல் விழுந்திருக்கு. எஸ், அப்பதான் இவங்க ஒய்ஃபை ரியலைஸ் பண்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் சொன்னது எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு. அடுத்த சீன்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களும் நம்ம ஹீரோனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாரும் சேர்ந்து நைட்டு 9ல இருந்து 9:30 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், நமக்கு என்ன ஆகுது, ஏதாவது உங்களுக்கு தோணி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க சாப்பிட்டு படுத்துருவோம் அவ்வளவுதானே, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் மற்ற ஒய்ஃபுங்கெல்லாம் சொல்ல இல்ல என் ஹஸ்பண்ட் சொன்னாரு சரியா நைட்டு 9 மணி ஆனா ஜென்ம ஜென்ம பந்தலுன்ற அந்த சீரியலை பார்க்கறதுக்காக நம்ம பேய் கணக்கா உட்காந்துட்டு இருக்கோமா, நம்ம உடம்புல அவங்க பாட்டியோட பேய் புகுந்துக்கிட்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒய்ஃபுங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்ற விஷயம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து டேய் உன்னை யாரா இந்த விஷயத்த ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ண சொன்னது, இப்ப பாரா எல்லாம் உண்மையா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, டேய் அவங்களுக்கு தெரியறது நல்லதான், இந்த பிரச்சனையை குடும்பமா சேர்ந்து கடக்க பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து இவங்க ஃபேமிலியா சேர்ந்து ப்ரே பண்றாங்க. பூஜை புனஸ்காரம் இப்படி என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா 9 மணி ஆனாலே சீரியல் பார்க்கறதுக்காக அவங்க பாட்டி பேய் வர்றத இவங்களால தடுக்கவே முடியல. இந்த பிரச்சனையை எப்படிடா சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தலையை பிச்சுட்டு இருக்க. இதுக்கு நடுவுல இந்த சீரியல்ல வர
ஹீரோ வேற ஒரு லோக்கல் சேனல்ல லைவ் வந்திருக்கான். யார் வேணா போன் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம். அதே லைவ்ல ஹீரோடைய ஒய்ஃப் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபுங்கெல்லாம் கால் பண்ணி என்னங்க ஜென்ம பந்தலுன்ற சீரியல் பேர் வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட உங்க ஒய்ஃப் கிட்ட சிரிச்சு பேச மாட்டேன்றீங்களே, எப்ப பார்த்தாலும் அடிச்சு உங்க ஒய்ஃபை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் கேரக்டரை மாத்தலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கால்ல இவங்க கேட்க அதுக்கு அந்த ஹீரோ ரொம்ப தெனாவட்டா, ஏங்க அந்த கேரக்டர் ஒய்ஃபை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணாதாங்க டிஆர்பி ஏறுது, அண்ட் பொதுவாகவே எப்பவும் ஆண்கள் பெண்களை டாமினேட் பண்ணாதானே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் மல்லுமூட்டத்தனமா பேச ஹீரோட ஒய்ஃப்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் முதல் கொண்டு கோவப்பட்டு, டேய் நீ எப்படி அப்படி சொல்லலாம், இந்த சமூகத்துல ஆண் பெண் எல்லாரும் சமந்தான், ஒழுங்கா சீரியல் கதையை மாத்து, இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் ஒய்ஃப் கிட்ட அன்பா லவ்வா கேரோட நடந்துக்கணும், அதை விட்டு அடிக்கிறது மிதிக்கிறது காமிச்சிட்டு இருந்த நடக்கிறதே வேற, சீரியல் பேரை மாத்திட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு இந்த 3 ஒய்ஃபுங்களும் டிவி லைவ்ல வந்து அந்த ஹீரோவை பிடிச்சி கத்த, இது எங்க கதை, நாங்க அப்படிதான் படம் எடுப்போம், இது மேல் டாமினேட்டிங் சொசைட்டி, இங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சீரியல் ஆக்டர் கோமா லைவ்ல கத்திட்டு போயிடறான். இந்த ஷோவை நம்ம ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான ஐடியாவை டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த பாரு மச்சான், அவங்க அந்த லைவ் ஷோல அந்த ஹீரோ கிட்ட பேசினதை வச்சு அவங்க எதை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு புரிஞ்சு போச்சு. சோ அவங்களுக்காக நாமளே ஏன் அந்த சீரியல் கதையை மாத்தக்கூடாது, அந்த சீரியல் பேர்ல சரியா 9 மணி ஆனா நம்ம எடுக்கிற கதை கேரக்டரை போட்டு விடுவோம், அதெல்லாம் சரி, ஆனா அந்த டைமிங்க்கு எப்படி நீ அந்த சேனல்ல கரெக்டா நாம எடுக்கிற சீரியலை போடுவ அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, டேய் இந்த டவுன்ல கேபிள் டிவி ஆபரேட்டர் நான் தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா 9 மணி ஆனா நாம எடுக்கிற சீரியல் தான் அவங்க பாப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்த சீன்லயே ஒரு லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர் அண்ட் கல்யாணத்துக்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடிய போட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் சீரியல்ல வரக்கூடிய லீட் கேரக்டர்ஸான அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த கேரக்டர்ல லோக்கல் ஆக்டர்ஸ் 2 பேர் கூட்டு வந்து இவங்களா அந்த சீரியல் கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எடுத்த அந்த சீரியல் கண்டென்ட் நைட்டு 9 மணி ஆனதும் அவங்க ஒய்ஃப் பாக்குற மாதிரி வச்சிடறாங்க. முதல்ல அந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு டவுட் வருது, ஆனா அதுக்குள்ள இவன் தாமா அந்த ஹீரோ, இவன் தாமா ஹீரோயின் சீதா மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி கூட இருக்க அவங்க ஹஸ்பண்ட்ல நம்ப வச்சு இவருக்கு பதில் இவர் மாற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி சீரியல்ல பாக்குற அந்த பேய் பாட்டிங்களை ஏமாத்தி அந்த கண்டென்ட்டே பார்க்க வச்சாங்க. நம்ம பிளான் சக்சஸ் ஆயிருக்குடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவை சேர்ந்த வந்து, டேய் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டேன், எங்க வீட்டுக்கும் நீங்க எடுக்கிற அந்த சீரியலே போடுங்களா, என் ஒய்ஃப் கிட்ட என்னால அடி வாங்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி அந்த டவுன்ல முக்காவாசி பேர் கொலைக்கு மாறினாங்களே, அந்த டிஷ் ஆண்டனா எல்லாத்தையும் எடுத்து போட்டு பழையபடி நம்ம ஹீரோவுடைய கேபிள் அந்த டவுன்ல இருக்க எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. சோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு பிசினஸும் பிக்கப் ஆயிடுச்சு, அதே மாதிரி இவனுக்கு இருக்கிற சீரியல்ல தான் எல்லார் வீட்லயும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த சீரியல்ல ஒரு பக்காவான கிளைமேக்ஸோட முடிச்சாகணும், அப்பதான் இவங்க பாட்டியோட ஆன்மாலாம் சாந்தி அடையும். சோ அதுக்காக அந்த கிளைமேக்ஸ் எழுதுற பொறுப்பை அவங்க ஒய்ஃப் கையிலேயே கொடுத்துறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு மனதா ஒரு கிளைமேக்ஸை எழுதி கொடுக்க, ஓகே இதுதான் நம்ம ஷூட் பண்றோம், இதை பார்த்ததான் பாட்டியோட ஆன்மாலாம் மன திருப்தியாகி அவங்க ஒய்ஃபை விட்டு போவாங்கட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கிளைமேக்ஸை ஷூட் பண்ணி அன்னைக்கு நைட் சரியா 9 மணி இவங்க எடுத்திருக்க அந்த கிளைமேக்ஸ் காட்சியோட இந்த சீரியல் முடிய போகுது. சோ அதை பாக்குறதுக்காக ஃபேமிலியா எல்லார் வீட்லயும் ஒன்னா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா 9 மணி பில் அடிச்சதும் இவங்க எடுத்த கிளைமேக்ஸோட அந்த ஜென்ம பந்தலுன்ற அந்த சீரியல் போட போறாங்கன்னு பார்த்தா டிவி வரல, ஒரே புள்ளியா வந்துட்டு இருக்கு. போச்சுடா எல்லாம் சொதப்பிக்கிச்சு, டிவி மட்டும் டைமிங்க்கு வரலனா அவ்வளவுதான், இவங்க எல்லாரும் பயங்கர ஆக்ரோஷமா ஆயிடுவாங்க. சோ அதனால அவங்க ஒய்ஃபுங்களை மட்டும் தனியா அந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டு என்ன பிரச்சனை, ஏன் யார் வீட்லயும் டிவி சரியா எடுக்கல அதை செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அவனுடைய கடைக்கு வேகமா ஓடி வந்து பார்த்தா கேபிள் ஒயர் எல்லாமே கட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த திருட்டு வேலையை யார் பண்ணிருக்கான்னு பார்த்தா ஹீரோக்கு காம்படிட்டரா டிஷ் டிவி கடை வச்சிருந்தால அவனுடைய கடை முழுக்க இவனுடைய டிஷ் தான் வாங்கினாங்க. ஆனா நடுவுல இந்த சீரியல் காரணமா திரும்பவும் நம்ம ஹீரோவுடைய கேபிளுக்கே அந்த மொத்த டவுனும் மாறினதுனால எல்லாரும் அவனுக்கு வாங்கின டிஷ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்தானுங்க. அந்த கோவத்துல அந்த கடுப்புல அவன் பிசினஸ் போயிடுச்சுன்ற அந்த வெறுப்புல இன்னைக்குன்னு பார்த்து ஹீரோவுடைய கேபிள மொத்தமா கட் பண்ணி விட்டுருக்கான். போச்சு அவ்வளவுதான், சர்வநாசம். எல்லார் வீட்லயும் அவங்க மனைவி பயங்கர ஆக்ரோஷமா இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது, டேய் எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து டிவி எடுத்துட்டு வாங்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாருடைய டிவியை கலெக்ட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ட அந்த டிவிங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து அடுக்கி வச்சு சீரியலோட கிளைமேக்ஸ் இவங்க தானே ஷூட் பண்ணாங்க. சோ அதோட மாஸ்டர் காப்பி இவங்க கிட்ட தானே இருக்கு, அதை இப்போ பிளே பண்ணி விடுறானுங்க. ஜென்ம பந்தலுன்ற அந்த சீரியலோட பாட்டு கேட்டதும் அந்த வீட்டுல ஆக்ரோஷமா இருந்த பாட்டி பேய் பிடிச்சிருக்க பெண்கள் எல்லாரும் அப்படியே படையெடுத்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நேரா இப்போ ஹீரோ போட்டிருக்க அந்த டிவி முன்னாடி வந்து உட்கார்றாங்க. எல்லாரும் இப்போ அவளோட அந்த கிளைமேக்ஸ் காட்சியை பாக்குறாங்க. அந்த சீரியலோட கிளைமேக்ஸ்ல இவ்வளவு நாள் மனைவியை புரிஞ்சுக்காம மேல் டாமினேட்டிங்கா இருந்த அந்த ஹீரோ மனம் திருந்தி அவன் ஒய்ஃப் கூட ஒண்ணு சேர்றான். இததான் ஹீரோ அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸோடைய ஒய்ஃபுங்கெல்லாம் கிளைமேக்ஸ் காட்சியை எழுதி கொடுத்துருக்காங்க. எஸ், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையே தன்னை தான் ஹஸ்பண்ட் ஈக்குவலிட்டியா ட்ரீட் பண்ணும் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இப்போ அந்த சீரியல்ல
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கோட சுபம் போட்டு முடிஞ்சதும் ஒரு வழியா ஒய்ஃபுங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்க அந்த பாட்டி பேயெல்லாம் மோட்சத்துக்கு போய் சேருது. கடைசியா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இந்த படத்தையும் சுபம் போட்டு முடிகிறாங்க. சின்ன மக்களே, ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஹாரர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்களா? இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.